ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 இயர் எல்எல்பி கோர்ஸ், அதாவது அஃபிலியேட்டட் லா காலேஜில் ஆஃபர் பண்ணுற 3 இயர் எல்எல்பி கோர்ஸுக்கும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் ஆஃபர் பண்ணுற 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ்க்கும் வந்துட்டு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜில் ஆஃபர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். எவ்வளோ கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 83.292 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு கட் ஆஃப்ங்கிறது கொடுக்கல. அடுத்து பிசி அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 77.739 கட் ஆஃப் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 75.800 வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி முஸ்லீம்க்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 77.620 கட் ஆஃப் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 75.800 கட் ஆஃப்ங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சிக்கெல்லாம் மெரிட் லிஸ்ட்டுக்கு 77.550 வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 75.600 கட் ஆஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்சி அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 78.000 கொடுத்துருக்காங்க. அதே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 76.500ங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 75.500 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 73.720 வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப். அடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 72.654 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 70.200ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 18/8/2024 இருந்து 23/8/2024 இன்னைக்கு வர வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 18/8/2024 இருந்து 23/8/2024, அதாவது இன்னைக்கு வர வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது நடக்கும். ஆன்லைனில் தான் நடக்கும். அடுத்தது எப்போ சீட் அலாட்மெண்ட்டுங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024 வந்து ஆன்லைனில் தான் அதையுமே வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எப்போ வந்து ஜாயினிங் டேட் கொடுப்பாங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்த உடனே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காலேஜில் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் 27/8/2024 இருந்து 29/8/2024 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சோயலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப், மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 89.269 வந்துட்டு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 86.360 கொடுத்துருக்காங்க. அதே வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 83 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி முஸ்லீம்க்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 81.960 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 78.580 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசி டிஎன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 84.679 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 82 வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 84.890 வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 82 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 80.558 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 74.800ங்கிறத கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு 79.480 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 74.800 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா 19/8/2024 இருந்து 21/8/2024 இதுக்குள்ளே வந்துட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இது வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ என்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா 22/8/2024, அதாவது நேற்றே இந்த டேட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர். நீங்கள் 23 இருந்து 28க்குள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சோயலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் போய் அட்மிஷன் போடணும். அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ப்ளஸ் வந்து அவங்க ஏதாவது எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நீங்கள் சோயலில் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.